இந்த இந்த மல்லர் கம்பை வந்து கத்துக்கிறேன்னு சொன்னோன்னே மல்லர் கம்பை மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் இங்க வாங்க. இவர் தான் வந்து ஆதித்யன். இந்த நீங்களே ரெண்டு வார்த்தை பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மல்லன்ஜி ஆதித்தன். இவர் சரவணன் மாஸ்டர், அவர் மணிபாரதி. நாங்கெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் 5 வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன். என்னோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உலகதுரை, அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர் கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை. இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜா காலத்துல வந்து மல்யுத்த போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த கலையை வந்து இப்போ ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத்த போட்டி பண்ணும் போது பாத்தீங்கன்னா உடல் எழுப்பாவதோ அவங்க சாவறதோ இல்ல கைகள் உடையதோ அதிகமா இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்ப மல்யுத்தம் பண்ணும்போது கைகள் உடைதுன்றதுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதுல இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்ல மல்யுத்த போட்டிக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமா கொண்டு போனாங்க. நாலு அடியில வந்து ஆங்கிலேயர் உள்ள வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழ் கலையில இந்த கலை ஒண்ணும். இந்த கலை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்துதான் இந்த உலகதுரை ஐயா, அவர் தான் மீட்டு எடுத்தாரு. அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட கோச்சஸ் வந்து ஜனா, கணேஷ், ராமச்சந்திரன், அவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவுல போட்டி நடந்து இந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு. இந்த கலையை வந்து நிறைய தமிழுக்கு தெரியல. இப்ப வந்து இது நம்ம தமிழுடைய பாரம்பரிய கலை, ஆனா நம்ம தமிழுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதை வந்து நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும், தமிழுக்கு இதை நான் கொண்டு போகணும், அந்த ஒரு ஐடியால தான் நாங்க வந்து இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலை வந்து கத்துங்கன்னு. அவங்க வந்து சார்கிட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க. வரும்போது ரொம்ப தயங்கினாங்க, எப்படி இதை நீங்க எப்படி மாஸ்டர் சொல்லி தர போறீங்க அப்படின்னு. நான் வந்து அப்போ ஒருத்தர் கை இல்லைன்னா ஒரு கை இல்லாம எப்படி செய்யறது, கால் இல்லைன்னா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்யறது அப்படி செஞ்சு காமிச்சேன். அவங்க ஒரு மோட்டிவா எடுத்துட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்ல போனா ஒரு 10 டேஸ்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு ரெடி ஆனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இது ஒரு உலக சாதனை பண்ற அளவுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம், அவரோட தன்னம்பிக்கை ஸ்பீச்சும் அதுதான் காரணம். இந்த கலையை வந்து இது அழியாம நல்லா கொண்டுட்டு போனோம். அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது கொஸ்டின் ஆன்சர். மனசுதான் கடவுள். இங்கே கடவுளே நிறைய பேரை நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த மேடையில. சரிந்து போனாலும் சாதனைகளால் நிமிர்ந்தே நிற்போம். கால்களின்றி கைகளின்றி இருந்தாலும் தன்னம்பிக்கையால் இந்த தரணியை வெல்வோம். எல்லா துயரங்களிலிருந்தும் மாற்றி எழுதும் மாற்றுத்திறனாளிகள். நம்பிக்கை ஒன்று இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை, முடியும், நடக்காதது நடக்கும். வாழ்த்துக்களோடு மல்லர் கம்பம் உங்கள் உலகத்தின் உயரத்திற்கே உங்களை எடுத்துச் செல்ல வேண்டுகிறோம். இப்போது மக்களிடமிருந்து உங்கள் அன்பையும் உங்களுடைய எழுத்துக்களையும் எங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். விழாவை வந்திருந்து சிறப்பாக்கிய அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அனைவரும் கலந்து கொள்ளவும்.